Hi friends, welcome to Iron 360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான டிக்கெட் அப்டேட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து என்ன பிளாட்ஃபார்மில் வந்து சிஎஸ்கே டிக்கெட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் அஃபிஷியலாக வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் ஆனால் எப்போவுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து லேட்டாக தான், அதாவது லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தான் சேலை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐப் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சிஎஸ்கே டிக்கெட்ஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ அதனால இந்த வாட்டி நம்ம கெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்து அப்படி வரதா இருந்தாலும் எவ்வளோ வந்து ப்ரைஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ போன வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 18th March வந்து டிக்கெட் வந்து சேலுக்கு வந்துச்சு. ஸோ அதில் வந்து ப்ரைஸிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிடிஇ லோவருக்கு வந்து 1700 வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஜேகே அப்பருக்கு வந்து 4000, அப்புறம் ஐஜேகே லோவருக்கு வந்து 4500, அப்புறம் சிடிஇ அப்பருக்கு 4000, அப்புறம் கேஎம்கே டெரஸ் வந்து 7500. இது வந்து அஃபிஷியலாக போன வருஷத்துக்கு வந்த ஒரு டேரிஃப் டீட்டெயில்ஸ். இது டிக்கெட் வந்து இவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த டேரிஃப் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதே ப்ரைஸிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேபி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்க மேட்சஸ்க்கு வந்து ரேட் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இல்லைனா இதே ப்ரைஸிங்லேயே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட டிக்கெட் வந்து வேறு லெவலில் வந்து எப்போவுமே ஹைப் இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டேட் ஆடுறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மற்ற டீம்ஸ் ஆடுறத அவங்கவுங்க ஸ்டேட்டில் உள்ளவங்க அவங்கவுங்க ஃபேவரட்ஸ் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. பட் ஆனால் நம்ம டீமில் வந்து தலை டோனி இருக்கனால, அவர் ஆல் டைம் இந்தியா ஃபுல்லாகவே ஃபேமஸாக இருக்கனால, அவருக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கனால எல்லாருமே டிக்கெட் புக் பண்ண பார்ப்பாங்க. எல்லோரும் சென்னையில் வந்து மேட்ச் பார்க்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வைபம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது போன வருஷம் டேரிஃபு. ஸோ இந்த டேரிஃப் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஐடியா வச்சுக்கோங்க. இந்த ரேட்டில் தான் வந்து வரும். மோஸ்ட்லி மேபி ஒரு 500 அதிகமாக மேபி ஆகலாம். ஆனால் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ வந்து எல்லோரும் வந்து இதுக்கு வந்து நம்ம தயாராகிப்போம். இவ்வளோ தான் ப்ரைஸிங்னு சொல்லி ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க எவ்வளோ ப்ரைஸிங்னு. ஸோ அதுக்காக தான் இந்த டேரிஃப் வந்து நான் இப்போ காட்டியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்ஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றதுலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் லிங்க்கும் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போஸ் அப்படி எனக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து டிக்கெட்டோட டேரிஃப்லாம் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் டேட்ஸ் வந்து இன்னும் அஃபிஷியலாக வரல. பட் ஆனால் ஓரளவுக்கு அன்அஃபிஷியலாக வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் படி என்ன டேட்டாக இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். போன வருஷத்துக்கான இது ஸ்கெடியூல் படி பார்க்கும்போது இந்த வருஷமும் அதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, போன வருஷம் March 22 நடந்ததுக்கு March 18 வந்து சேல் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ஒரே ஒரு டேட்டு தான், ஒரு நாள் டிஃப்ரென்ஸ். March 23 நடக்குது. ஸோ March 19 வந்து கண்டிப்பாக டிக்கெட் சேல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது ஒரு அன்அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ காத்திருப்போம். எல்லா மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸும் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ புக் மை ஷோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க சேலுக்கு. ஸோ இப்போ வந்து டிக்கெட் ப்ரைஸிங் மட்டும் அது மட்டும் இல்லாமல் டேட்ஸும் ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. March 19 இருக்கலாம்னு சொல்லி. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. மொபைலு, லேப்டாப்பு, மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண பார்ப்போம். இன்னும் மேலும் கூட இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்ககிட்ட வரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.